ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி ஸ்ப்ரேயர் டபுள் பம்ப் சர்க்யூட் கனெக்ஷன் எப்படி பண்ணுறோன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த காம்பனண்ட் தான் எல்லாமே இந்த பேட்டரி ஸ்ப்ரேயரில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இது வந்து 12 வோல்ட் 12 ஆம்ப்ஸ் பேட்ரி. இது வந்து டபுள் பம்ப்பு. இது வோல்ட் மீட்டர், இது ரெகுலேட்டர் மீட்டர், இது சார்ஜிங் பாயிண்ட். இது வந்து டபுள் சுவிட்ச். 2 பம்ப் யூஸ் பண்ணுறதுனால நம்ம 2 சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம். வாங்க இது எப்படி சர்க்யூட் கனெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியோட ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த பம்போட ரெட் கலர் ஒயர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வோல்ட் மீட்டரோட ரெட் கலர் ஒயர், நெக்ஸ்ட் வந்து ரெகுலேட்டர் இருக்கிற ரெட் கலர் ஒயர், அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் போர்ட் பாயிண்ட்ல இருக்கிற ரெட் கலர் ஒயர். நல்லா முறிக்குங்க. மொத்தம் எத்தனை ரெட் கலர் ஒயர் எத்தனை வருது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 லைன் வருது. அப்புறம் இந்த பெருள் போட்டு நல்லா டைட் பண்ணிக்க, ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? அடுத்தது ரிமைனிங் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஒயர் பேட்டரியிலேருந்து எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டரில் இருக்கிற பிளாக் கலர் ஒயர் கனெக்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த சார்ஜிங் போர்ட்டில் இருக்கிற பிளாக் கலர் ஒயர். ஓகேங்களா? அடுத்த பட்சம் என்னன்னா இது டபுள் சுவிட்ச் இருக்கிறதுனால இந்த மேலே 0 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் கலர் ஒயர். அதாவது இங்கே நியூட்ரல் ஏரியாவில் இருக்கிற மேலே இருக்கிற ரெண்டு ஒயர் பிளாக் கலர் எடுத்துக்கங்க. அது வந்து ரெண்டையும் சேர்த்து இந்த பிளாக் ஒயரோட கனெக்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைன்லேயும் 5 ஒயர் வந்துருக்குது, பிளாக் கலர் கனெக்ஷன்லேயும் 5 கனெக்ஷன் வந்துருக்குது. ஓகேங்களா? அடுத்து ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் சுவிட்சில் 2 ஒயர் இருக்குது, இந்த பம்பில் 2 ஒயர் இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா ஒரு க்ரீன் கலர் ஒயர் எடுத்து எது கனெக்ட் பண்ணிக்கோங்கன்னா இந்த ரெகுலேட்டரோட க்ரீன் கலர் ஒயரோட கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த வோல்ட் மீட்டரோட கனெக்ட் பண்ணுறோம், க்ரீன் கலரோட கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சில் இருக்கிற கீழே இருக்கிற பேலன்ஸ் ஒயரில் ஒரு ஒயரை எடுத்து இந்த பம்போட கனெக்ஷன் பண்ணிக்கிறோம். நல்லா முறுக்கி விட்டுக்குங்க. 3வது கனெக்ஷனில் எத்தனை வருது? 4 பாயிண்ட் வருது. நல்லா பெருள் போட்டு இருக்கும். இப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து இந்த சுவிட்சில் ஒரு பிளாக் கலர் ஒயர், பம்போட ஒரு க்ரீன் கலர் ஒயர், இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ஷன் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்குங்க. இப்போ ஒரு சுவிட்ச் மட்டும் ஆன் பண்ணுறேன், ஒரு பம்பு மட்டும் ஓடிட்டு இருக்குது. எனக்கு வந்து 2வது பம்பு ஆன் பண்ணுறேன், 2வது சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், 2 பம்பு ஓடுதுங்க. அப்புறம் 2ஐயும் ஆஃப் பண்ணிக்கிறோம். நீங்கள் எந்த பம்பு வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம், அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. ஓகே, இது 2 ஒர்க் ஆகுதுங்களா? அதுக்கப்புறம் எனக்கு ரெகுலேட்டரில் ஒர்க் ஆகிறமான்னு செக் பண்ணிக்கலாம். ரெகுலேட்டரில் ஒரு பம்பு தான் ஒர்க் ஆகுங்க, பார்ப்போம். ஓகே, ரெகுலேட்டர் பம்பு ஒர்க் ஆகுது. ஸோ கனெக்ஷன் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இதுதாங்க இது டபுள் பம்ப் பேட்டரி ஸ்ப்ரேயரோட சர்க்யூட் கனெக்ஷன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் இந்த கனெக்ஷன் பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.